பகவான் புத்தர். கபிலவாஸ்து நகரின் அருகிலுள்ள லும்பினிச் சோலையில் அரசரான சுத்தோதனருக்கும் அரசியான மாயா தேவிக்கும் மகனாகப் பிறந்தார் பகவான் புத்தர். அவரது இயற்பெயர் சித்தார்த்தர். நினைத்ததை அடைந்தவர் என்பது அதன் பொருள். அந்த குழந்தையைக் கண்ட ஒரு முனிவர், இந்த குழந்தை உலகை உய்விப்பான் என்று கூறினார். அவன் நோயாளியையோ வயோதிகரையோ பிணத்தையோ காண நேர்ந்தால் இந்த உலக வாழ்வை துறந்து விடுவான் என்றும் மன்னரை எச்சரித்தார் அவர். இதை கேட்ட மன்னர் இளமையிலே சித்தார்த்தருக்கு திருமணம் செய்வித்தார். வெளி உலகம் காணாதவாறு பல வகை இன்பங்களும் நிறைந்த ஒரு பூஞ்சோலையில் வாழ வைத்தார். ஆனால் சங்கிலியால் கட்டப்பட்ட யானை காட்டில் திரிய ஆசைப்படுவது போல் வெளி உலகத்தை காண ஆசை கொண்டார் சித்தார்த்தர். எனவே தெருக்கள் அழகுபடுத்தப்பட்டன. நகரம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டது. சித்தார்த்தர் காணக்கூடாதென்று முனிவர் எச்சரித்திருந்த காட்சிகள் அவரது கண்ணில் படாதிருக்க எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் நடப்பது நடந்துதானே தீரும். நகரத்தின் அழகைக் கண்டு வியந்த வண்ணம் வந்து கொண்டிருந்த சித்தார்த்தரின் கண்களில் அந்த 3 காட்சிகளுமே பட்டுவிட்டன. அவற்றை பற்றி கேட்டார் அவர். மூப்பு, நோய் மற்றும் மரணம் என்பவை வாழ்க்கையின் உண்மைகள். அவற்றிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்பதை கேள்விப்பட்ட சித்தார்த்தர் சிந்தனை வசப்பட்டார். அப்போது சித்தார்த்தரின் கண்களில் பட்டார் ஒரு துறவி. தவிர்க்க முடியாத 3 உண்மைகளையும் சிறப்பாக எதிர்கொண்டு அவற்றை கடந்து செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளவர் அவர் என்பது தெரிந்தபோது சித்தார்த்தரின் மனம் தீவிரமாக சிந்திக்கத் தொடங்கியது. ஒரு நாள் இரவில் அரண்மனையிலிருந்து வெளியேறி கயை என்ற இடத்தை அடைந்தார். 6 ஆண்டுகள் தீவிரமான தவம் செய்த பின் உண்மையின் ஒளி அவருக்கு உதயமாயிற்று. சித்தார்த்தர் புத்தரானார். அதன் பிறகு தாம் கண்ட உண்மையை போதிக்கத் தொடங்கினார். தமது முதல் உரையை வாரணாசிக்கு அருகிலுள்ள சாரநாத் என்ற இடத்தில் நிகழ்த்தினார் புத்தர். 45 ஆண்டு காலம் தமது உபதேசங்களை நல்கி நல்லவர், தீயவர், பணக்காரன், ஏழை, பண்டிதர், பாமரர், ஆண், பெண் என்ற பாகுபாடின்றி எண்ணற்றோரை கடைதேற்றினார். தமது கருத்துக்கள் தொடர்ந்து உலகிற்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக துறவியர் சங்கம் ஒன்றை நிறுவினார். பின்னர் ஒரு வைகாசி பௌர்ணமி நாளில் தமது 80ஆம் வயதில் குஷிநகர் என்னும் இடத்தில் மகா பரிநிர்வாண நிலை எய்தினார். அவர் பிறந்ததும் உண்மை அனுபவம் பெற்றதும் இதேபோல் வைகாசி பௌர்ணமி நன்னாள்தான். எனவே வைகாசி பௌர்ணமி மும்முறை புனிதம் பெற்ற நாளாயிற்று. சுவாமி விவேகானந்தர் கூறுவது போல் முற்றிலும் எந்தவித சுயநல நோக்கமும் இல்லாமல் வாழ்ந்தவர் புத்தர். இதுவரை வெளிப்பட்டவற்றுள் மகோன்னதமான ஆன்ம சக்தியின் நிலைக்களன் அவர். உலகம் முதன்முதலாக கண்ட மாபெரும் சீர்திருத்தவாதி அவர். சாஸ்திரங்கள் கூறுகின்றன என்பதற்காக ஒன்றை நம்பாதீர்கள். உங்கள் தேசிய பாரம்பரியம் என்பதற்காக நம்பாதீர்கள். சிறு வயதிலிருந்தே உங்களுக்கு உபதேசிக்கப்பட்டது என்பதற்காக நம்பாதீர்கள். உங்கள் அறிவால் ஆராய்ந்து பாருங்கள். பகுத்து உணர்ந்து கொண்ட பிறகு அது எல்லோருக்கும் நன்மை தரும் என்று கண்டால் அதனை நம்புங்கள். வாழ்வில் அதை செயல்படுத்துங்கள். மற்றவர்களும் பின்பற்ற உதவுங்கள் என்று முதலாக துணிவுடன் முழங்கியவர் அவர். பணம், புகழ் அல்லது வேறு எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் வேலை செய்பவர்களே சிறப்பாக வேலை செய்ய முடியும். அப்படி செய்யும்போது அவன் புத்தர் ஆகிறான். உலகத்தையே மாற்றக்கூடிய அளவு வேலை செய்வதற்கான ஆற்றல் அவனிடமிருந்து பொங்கி வழிகிறது.